கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்காரு. தமிழகத்தை வந்து படுபாதாளத்தில் தள்ளிய விடியா முகங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதாவது ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை, எதிர்க்கட்சி தலைவருடைய மக்கள் பணி. அப்ப வந்து இன்றைக்கு புயலால் பெருமழையால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்கு நியாயமான கோரிக்கைகள், நியாயமான தேவைகள், இதை வந்து இந்த அரசு வந்து நிச்சயம் பூர்த்தி செய்யணும். நீங்க நம்ம தொலைக்காட்சியிலேயே ஒளிபரப்புனீங்க. அதாவது விக்கிரவாண்டி அந்த தேசிய நெடுஞ்சாலையில பெண்கள் போற வர்ற வாகனங்களை வழிமறிச்சு உணவுக்கு கையேந்தின அந்த சூழலையும் நம்ம பார்த்தோம், நம்ம தொலைக்காட்சியிலேயே பார்த்தோம். அமைச்சர் மீது சேற்றை வாரி கடும் கோபத்தோடு வீசுகின்ற நிகழ்ச்சியை நம்ம தொலைக்காட்சியில காமிச்சிங்க, பார்த்தோம். அப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது இந்த மக்களுக்கு ஒரு பெருமழை, புயல், இயற்கை பேரிடர் ஏற்படுகிற பொழுது இந்த அரசு செய்ய வேண்டிய கடமை என்ன, மக்களை பாதுகாக்க வேண்டிய சூழலை ஏன் ஏற்படுத்தவில்லை, இன்னொரு எதிர்கட்சி கேட்டா பதில் சொல்லணும் இல்லையா? முதல்வர் அதற்கான பதில் எங்க சொல்றாருன்னா, 2015 நடந்தது என்ன, எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை விதமான விஷயங்கள் தொடர்ச்சியா வந்து மக்கள் போராடினாங்க, உயிரிழப்புகள் அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, மழை பெய்து வெள்ளம் வந்து அடுத்த நாள் வந்து சென்னையில வடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அடுக்கிறார் அவரு. அதாவது சென்னையில மழை வந்து 10% 7 அல்லது 10 இதுதான் கணக்கீடு. அதாவது தன்னாலே அதாவது இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் சிட்டியா சென்னை ஆக்கிட்டோன்னு ஒரு பெருமை அடிச்சுக்கிற விஷயமா தான் பார்க்க வேண்டியது. நீங்க வந்து மற்ற விழுப்புரத்தை பாருங்க, கடுமழை 50% மேல மழை பெஞ்ச கிருஷ்ணகிரியை பாருங்க, இன்னைக்கு வாகனங்கள் பூரா அடிச்சு நொறுக்கி மக்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கு தவிக்கிறாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில இந்த அரசை நோக்கி வைக்கிற விமர்சனம், கேள்விகளுக்கு முறையா பதில் சொல்ல முடியாம நீங்க அந்த உங்களுடைய ஆட்சியில பண்ணினீங்களா? எங்களுடைய ஆட்சி அதிமுக ஆட்சியில என்ன பண்ணினாங்க? அவங்க சொல்றாங்கல்ல, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இயற்கை பேரிடர் கஜா வந்தது, பல்வேறு புயல்கள் வந்தது. அப்ப மக்களை பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான நீங்க இருக்கணும், உங்க நடவடிக்கை என்ன, முகாம், குடிநீர், உணவு அத்தனை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது இல்ல அதிமுக சர்க்கார். அப்ப ஏன் திமுக அரசு இதை முன்னெச்சரிக்கையா செய்யல? இவங்க இந்திய வானிலை மையத்தை கைய காட்டுறாங்க, அது வந்து எங்களுக்கு சரியான தகவல், முறையான தகவல் வரலங்கிறாங்க. சரி, இது வந்து ஒரு நியாயமா? அப்ப ஒரு அரசு தன்னுடைய கடமையிலிருந்து தவறி விட்டு எதிர்கட்சி தலைவர் பேசிவிடக் கூடாது, மற்ற யாரும் இந்த குறைய சொல்லிடக்கூடாது. அப்ப நாங்க வந்து சிறப்பா செய்யறோம்னா எங்க சொல்றீங்க? ஏற்றளவில் சிறப்புன்னு எழுதி வச்சிருக்கீங்களே தவிர எல்லா தரப்பு மக்களும் சாலையில நிக்கிறாங்க. இந்த பெருமழையை விடுங்க, இந்த பெருமழைக்கு முன்னால் என்ன நடந்தது, மக்கள் எந்த அளவு விலைவாசி பாதிப்புல தவிக்கிறாங்க. அப்ப இந்த 3.5 ஆண்டுகள் ஆட்சி வந்து சட்டம் ஒழுங்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுது. இந்த 3.5 ஆண்டுகள்ல வந்து எதிர்கட்சியா இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக சரியா செயல்படலை அப்படிங்கிற அந்த விமர்சனம் இருக்குல்ல. இப்போ வந்து அந்த எதிர்கட்சிங்கிற அந்த இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அதன் காரணமாக களத்துக்கு போறோம், அறிக்கை கொடுக்குறோம், பேசுறோம். அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரா திரு இபிஎஸ் அவர்கள்? அதாவது பிரதான எதிர்கட்சின்றத வந்து அதிமுக ஒரு நாளும் கைவிட்டதில்லை. திமுக அந்த 3.5 ஆண்டு ஆட்சி காலத்துல அவங்க தரைத்தளத்துல நின்று அதிமுக தான் குரல் எழுப்புது, போராடுது. எல்லா கட்சிகளும் வருவாங்க, அது அவங்களுடைய திமுக எதிர்ப்பு அரசியல எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா பிரதான எதிர்கட்சிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அதிமுகவுக்கு தான் உரியது, மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. திரு பிரியன் சார் சொன்னார்லங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதை வந்து பிடிச்சிட்டாரு, எதிர்கட்சிங்கிற அந்த ஒரு இடத்த பிடிச்சிட்டு தொடர்ச்சியான சுற்றுப்பயணம்லாம் போனார் அப்படிங்கிறாருல. இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து தவறு விட்டுட்டாரா திரு இபிஎஸ் அவர்கள்? அது புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து மீண்டும் பேசுறாராங்கிற கேள்வி இருக்கு. இல்ல, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தன்னுடைய நிலையிலிருந்து இந்த இயக்கத்தை கட்டி காப்பாத்துறாரு, ரொம்ப சிறப்பா கொண்டு போய் செலுத்துறாரு. நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவுடைய நடவடிக்கையை உற்று நோக்கணும். அப்ப கதவு திறந்து வச்சிருந்தாங்க ஒரு தேசிய கட்சி, கடைசி வரையும் காத்திருந்தாங்க, இடம் கொடுத்தாரா? அப்ப இந்த மண்ணினுடைய, இந்த மக்களுடைய நோக்கம் என்ன, மக்களுடைய உணர்வுகள் என்ன, இந்த மண்ணினுடைய இந்த செயல்பாடுகள் என்ன, இதையெல்லாம் அறிஞ்சுதான் ஒரு கட்சி வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து ஒரு தனித்தன்மையோடு ஒரு தேர்தலை சந்திச்சாங்க. அப்ப அதிமுக எங்கே வந்து குறைஞ்சு போயிடுச்சு? நல்ல பொலிவோட ஒரு பொதுச் செயலாளர், தொண்டர்களால் 2 கோடி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு நல்ல தலைவர், இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் இந்த இயக்கத்தை சிறப்பா கொண்டு போறார். அப்ப எதிர்கட்சின்றது அதிமுகவுக்கே உரியது. ஆனா வெற்றி பெற முடியல சார். 2024 தேர்தலில் நீங்க சொன்ன மாதிரி கதவுகள்லாம் வந்து கூட்டணிக்கு திறந்து வச்சுட்டு இருந்தாங்க, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளல, நாங்க தனித்து நிற்போம் அப்படின்லாம் நிறைய
பேசுனீங்க, செயல்பாடுகளை பார்த்தோம். ஆனா வெற்றிங்கிறது கிடைக்கலையே. மக்கள் உங்களை வந்து அங்கீகரிக்கல அப்படிங்கிற அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்கல்ல. இல்ல அன்னைக்கு நாங்க பிரதமரை வந்து நாங்க சுட்டி காட்டல. நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவோட தனித்தன்மையை பாக்குறதுக்காக நாங்க களம் இறங்கணும். மக்கள் எங்களை ஆதரிச்சிருக்கிறாங்க. இது சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுடைய அந்த மக்கள் விரோத போக்கை வந்து அதிமுக எடுத்து வைக்கும். நாடாளுமன்ற தேர்தலையும் திமுகவினுடைய மக்கள் விரோத போக்கு தான் வந்து பேசுறீங்க. சட்டப்பேரவை தேர்தலையும் பேசி எப்படி மக்கள் உடனே திரும்புவாங்க? 2024 வந்து திமுகவுக்கு வாக்களிச்சுப்பாங்க, 26 எப்படி உங்களுக்கு வாக்களிக்க போறாங்கிற கேள்வி இருக்குல்ல. அதாவது கரெக்டா சொன்னீங்க. அதாவது நீட்டுக்கு சாவி இருக்குன்ற ஒரு ரகசியத்தை சொல்றேன்னு அவர் வந்து தேர்தல் பரப்புரையில ஈடுபட்டார். நீட்டுக்கு மாற்று மக்கள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்துக்கு என்ன பதில்னே தெரியல. நாடாளுமன்றத்துல மிருக பலத்தோடு இருக்கக்கூடிய திமுக இந்த நீட்டுக்காகவும் எய்ம்ஸுக்காகவும் எந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க, எந்த மாதிரியான வலியுறுத்தினாங்க, எல்லா விஷயத்திலையும். இன்னைக்கு இயற்கை பேரிடரா ஒன்றிய அரசு வந்து எங்களுக்கு நிதி தரல, நிதி தரமாட்டாங்க சார். அவங்க எந்த காலத்துல அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. நீங்க 31,000 கோடி கேட்டீங்கன்னா அவங்க 180 கோடி தருவாங்க. இதுதான் அதிமுக ஆட்சியிலையும் நடந்தது, திமுக ஆட்சியிலையும் நடந்துட்டு இருக்குது. அப்ப ஒரு தனித்தன்மையோடு ஒரு மாற்று அரசா, ஒரு விடியல் அரசா நீங்க சொல்றீங்கல்ல. கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக அதை பேசலையே. இப்ப நீங்க அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது அதை பேசலையே. பாஜக மத்தியில் இருக்கு, கொடுப்பாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப வந்து அது அப்படியே நம்ம மாற்றி பேசும்போது சரியா இருக்குமா சார்? அடிமை அரசுன்னா விமர்சனம் வச்சாங்க. அந்த அடிமை அரசெல்லாம் விமர்சனத்தை தாங்கிக்கிட்டு 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அதிமுகவுடைய அரசு. அப்ப நீட்டுக்கு பதிலா மாற்றா இடஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு 7.5 கொடுத்தது அதிமுக. அப்ப இது ஆளுநரை எதிர்பார்த்தோ ஒன்றிய அரசு எதிர்பார்த்தோ அதிமுக கடந்த காலங்கள்ல எடப்பாடியாருடைய அரசு பூர்த்தி செஞ்சது. அப்ப ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு தனித்தன்மையோட அதிமுக நின்னப்ப ஏன் உங்களால நிக்க முடியாது? நீங்க திராவிட மாடல்னு சொல்றீங்க, விடியும் அரசுன்னு சொல்றீங்க. என்ன மாற்றம் இந்த மக்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற இந்த குறைந்த 15 மாதங்கள்ல என்னத்தை சாதிக்க போறீங்க? அப்ப இதுதான் திமுகவினுடைய வெற்று விளம்பரம், வெற்று பேச்சு, எல்லாம் ஸ்டிக்கர் சார். அதிமுக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களுக்கும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டி பண்றாங்களே தவிர இது எந்த விதமான மக்கள் நலனும் இதுல திமுகவுக்கு கிடையாது. வெள்ளத்துல வந்து அதிமுக ஆட்சி காலகட்டத்துல ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுச்சு, இப்ப அந்த நிலை இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் திரு சிஎம் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசுறாரு. முழுக்க முழுக்க பொய் சார், முழுக்க முழுக்க பொய். அதிகார திமிர், போதை, இதுதான் திமுக அரசோடைய இன்னைக்கு முழுமையா இருக்குது. அதிமுக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் திமுகவால் இன்னைக்கு வந்து ரிப்பன் கட்டி வெட்டி கொண்டாடுறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் இன்னைக்கு மக்கள் மத்தியில போறப்ப எந்த மாதிரியான அவங்க சந்திக்கிறாங்க, நிலைகளை சந்திக்கிறாங்கிறது உங்க தொலைக்காட்சியிலே நாங்க பாக்குறோம். அப்ப மக்களுக்கு எந்த விதமான நலனும் செய்யாத இந்த மாடல் அரசு, விடிய அரசுன்னு தான் எதிர்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது பதில் சொல்ல பொறுத்துக்க முடியாம முதலமைச்சரே தன்னை மறந்து பேசுறாரு. அப்ப இது வந்து என்ன நியாயமா இருக்க முடியும் நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு திரு இபிஎஸ் அவர்கள் 2026ஆம் ஆண்டு முடிவுரை எழுதுறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை திரு டிடிவி அவர்கள் இன்றைய தினம் வைக்கிறார். சார் அதெல்லாம் பாருங்க சார், வெளியில கட்சியால் நீக்கப்பட்டவர்கள் அல்லது இந்த கட்சியில இருந்து வெளியில தாங்க முடியாம வெளியில போனவங்க இவங்கெல்லாம் வந்து சூழலித்ததுனால அதிமுக பதில் சொல்லாது. அதிமுக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா என்ற ஒரு மாபெரும் சரித்திர தலைவர்களை வைத்து உருவானது. அதனால இவங்கெல்லாம் வந்து வெளியில போய் 10 பேரை வச்சுக்கிட்டு ஒரு கும்பலா சேர்த்துக்கிட்டு அதிமுக வந்து பண்றதெல்லாம் அதெல்லாம் பகல் கனவு. அதாவது இந்த திராவிட இயக்கங்கள்ல திமுக தான் எங்க அதிமுகவுக்கு எதிரி. இதை எதிர்கட்சி தலைவர் அரசியல் ரீதியா பல இடங்கள்ல சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அதனால பல பேருடைய முழக்கங்கள்லாம் இங்க எடுப்படாது சார். ஸ்ரீனிவாசன் சார், உங்களுடைய கருத்து பல்வேறு கேள்விகளை மதிவாணன் முன்வச்சிருக்காரு. உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தா? அம்மா மினி கிளினிக் வந்து கிராமப்புற நகர ஏழை எளிய மக்களுக்கு பயன்பட்டு இருந்துச்சு. அந்த மினி கிளினிக் வந்து இப்ப அவங்க மூடிட்டாங்க. இன்னைக்கு என்ன மருத்துவமனையில நடக்குது? ஐயா சொன்ன மாதிரி டார்ச் லைட்ல அறுவை சிகிச்சை நடந்துட்டு இருக்குது. அப்ப ஒரு முறையான கருவிகள் கூட இங்க இப்ப இல்ல. ஏழை எளிய மக்களுக்கு இங்க சரியான மருத்துவம் கிடைக்கல. அப்ப இது வந்து ஒரு நல்ல அரசுன்னு எப்படி சொல்ல முடியும்? அடிப்படை அடித்தட்டு மக்கள் வந்து இன்னைக்கு சுகாதார தேவைகள் கிடைக்காம மிகப்பெரிய அளவுல தடுமாறுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அரசு அலுவலகங்கள்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, மக்கள் பூரா இன்னைக்கு எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது ஊடகத்திலையும் பத்திரிகைகளையும் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் தட்டி கேட்க முடியாம பல்லடத்துல ஒரு பாதிப்பு நடந்தது. அந்த பாதிக்கப்பட்டவர் சொல்லுகின்ற அந்த குமுறல், அந்த சாபம்
என்ன சொல்றாங்க சார்? நீங்க இந்த அரசு இவங்களுடைய வார்த்தைகள், இவங்களுடைய கோபம் எல்லாம் ஒரு தனி மனித அரசு மீது வீசப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதமா தான் நம்ம பார்க்க முடியும். என்னன்னா அந்த அளவு மக்கள் வேதனையில இருக்கிறாங்க. அங்கொன்று இங்கொன்று இல்ல, மாசத்துக்கு 3000 தாண்டுது இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம், ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு வாழ்வாதாரம் இல்லாம தவிக்கிறாங்க, விலைவாசி உயர்வு, இதையெல்லாம் கட்டுப்படுத்தாம இது விடியல் அரசுன்னு சொன்னா அதை யாரு கேட்க முடியும்? அதிமுக ஆட்சி காலகட்டத்துல செய்துட்டு போன நிர்வாக சீர்கேடை சரி செய்யறதுக்கே எங்களுக்கு 3 ஆண்டுகள் எடுத்துருச்சு அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க சார். அதாவது அவங்க எதுவுமே பண்ணல. எதிர்கட்சி இவங்களுடைய என்ன டேட்டா இருக்கு, அந்த விக்னேஸ்வரன் லாக்அப் டெத் இவங்க ஆட்சிக்கு வந்த 1 மாதத்துல அதுல இருந்து களத்துல யார் நிக்கிறா, எந்த இயக்கம் நின்று போராடுது? அதிமுக. அப்ப அதிமுகன்ற ஒரு கட்சி இன்னைக்கு தொடர்ந்து இந்த 3.5 ஆண்டுகளா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மக்கள்கிட்ட மடைமாற்றம் பண்ணணுங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக திமுக எதையாவது சொல்றாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்துல வனவாசம் எப்ப முடியும்னு திமுகவுடைய தலைவர் ஐயா கலைஞரே சொல்லியிருக்கிறார். அப்ப எல்லா இடத்துலயும் தொடர் தோல்வியை சந்திச்ச திமுக இன்னைக்கு 10 தேர்தல் அதிமுக தோத்துருச்சுன்னு இவங்க சொல்றாங்க. தேர்தல்ல ஒரு அரசியல் இயக்கம், ஒரு ஆளுமையான தலைவர்கள் இல்லாத சூழ்நிலையில ஒரு சாதாரண விவசாயியினுடைய மகனாக இன்னைக்கு எடப்பாடியார் அதிமுக நின்று இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்திருக்கிறார். அப்ப இதுதான் வரலாற்று சிறப்பு இருக்க முடியும். இது குடும்ப கட்சி அல்ல, இது ஒரு உண்மையான ஜனநாயக கட்சி அதிமுக. தேர்தல் வெற்றிதான ஒரு தலைவருக்கான ஒரு மிக முக்கியமான அடுத்த கட்ட படியா இருக்கும். நீங்க சொன்னதுலயே 2 விஷயங்கள் இருக்குல்ல, தகுதி வாய்ந்த தலைவர் ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் 10 தோல்வியும் நீங்க மென்ஷன் பண்றீங்கல்ல. இல்ல, அதாவது தேர்தல்னா வெற்றி தோல்வி சகஜம்தாங்க. திமுக டெபாசிட் போன வரலாறு திமுகவுக்கு இருக்குது. இதேதுல்லா சார் என்டர் பண்றாரு. இதேதுல்லா சார் அந்த கருத்துல ஏதோ ஒரு மாற்று கருத்தை வைக்கிறாரு சார். சுருக்கமா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்ன நடந்தது திமுகவுக்கு? சரி சரி சார், அதுதான் தேர்தல்னா வெற்றி தோல்வி இருக்கதான் செய்யும். சரி, இந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக நிலைப்பாடு மக்கள் எப்படி எடுத்திருக்கிறாங்க? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை வச்சிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் அதிமுகவிற்கு கூடுதலான ஒரு பலத்தை கொடுக்கும். ஓகே, அதனால திமுக ஆட்சிக்கு மக்கள் நற்சான்று தரலைங்கிறது தான் உண்மை. ஓகே சார்.